குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் சோஷியல் சயின்ஸாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே யூனிட் 1 வந்து பார்த்து முடிச்சிட்டோம். விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் எங்கே ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மத்திய பகுதிகளில் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்துட்டு முகலாய பேரரசுகள் வந்துட்டு எவ்வாறு நிறுவப்பட்டது இதே சேம் காலகட்டத்திலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பகுதியில் தக்கான பகுதி வரைக்கும் வந்திருப்பாங்க. தக்கான பகுதினா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தியில் இருக்கிற இந்த இந்தியாவில் தான் வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் வந்திருப்பார். இவர் தான் வந்திருப்பாரு இந்த தக்கான பகுதிக்கு. அப்போ இவருடைய ஆட்சி பரப்பு தான் வந்துட்டு இந்தியாவில் எங்கெல்லாம் பரவி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பாடம் கொஞ்சம் அந்த மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச பகுதிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடம் கொஞ்சம் படிக்கும் போது உங்களுக்கு எளிமையாக இருக்கு. இந்த முகலாய பேரரசுமா பாருங்க. காபூல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகர் தான் வந்து காபூல். அதுக்கப்புறம் இங்க வரும் இந்தியாவுக்குள்ள இதாவது இந்த பரவி இருந்தாலும் ஆனா இந்தியாவுக்குள்ள இங்க எங்க வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காபூல், இது ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகர். அதுக்கப்புறம் பெஷாவர் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் வந்து பெஷாவர். அப்போ பாகிஸ்தானுடைய தலைநகர் என்னன்னு பாருங்க. காபூல் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம், பெஷாவர் வந்துட்டு எதனுடைய தலைநகரா இல்லாட்டி அங்க இருக்கிற ஒரு சிட்டி நேமா இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேமா அப்படின்றத ஒரு மாநிலமான்னு பாருங்க. உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் எது? சென்னை. அப்போ சென்னைன்னு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நல்ல சிட்டி இருக்குது. அப்படியா ஒரு சிட்டியா இல்லாட்டி அதனுடைய தலைநகரான்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ பெஷாவர்னு நீங்கள் இந்த பாடத்தில் படிக்கும்போது அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது ஹோம்ஒர்க்மா. அதுக்கப்புறம் காஷ்மீர் எங்கே இருக்குது? இந்தியாவில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்தியா பகுதியில் வந்துட்டு இதுதான் வந்து இந்த கலரில் இருக்கிறதா வந்து அவுரங்கசீப் வந்துட்டு ஆட்சி புரிஞ்ச பகுதிகள். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. இங்க மேப் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க பானிபட் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் பானிபட். அதுக்கப்புறம் தில்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய கேபிட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் தான் வந்து தில்லி. அதுக்கப்புறம் ஆக்ரா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். பாருங்க அலகாபாத்தும் இங்க தான் இருக்கு, ஆக்ராவும் இங்க இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய மாநிலமா இருக்குதுன்னு பாருங்க இந்த உத்தரப்பிரதேசம். அதுக்கப்புறம் ரஜபுத்திரர் எங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நம்ம படிச்சிருப்போம். அஜ்மீர் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து அஜ்மீர் மற்றும் ரஜபுத்திரர் இது வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். அதுக்கப்புறம் குஜராத்தில் யார் இப்போ நம்ம நாட்டை ஆட்சி செய்யறவங்க யார் அந்த ஊரக்காரங்கன்னு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இப்போ குஜராத்தை மாநிலத்தை சேர்ந்த நம்ம நாட்டை வந்துட்டு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு அதிகாரமிக்க தலைவருடைய பெயர் என்னன்னு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க அசீர்கர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மத்திய பிரதேஷ். அசீர்கர் வந்துட்டு மத்திய பிரதேஷ். அகமது நகர் வந்துட்டு மகாராஷ்டிரா. பரந்தூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் பீஜப்பூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அப்போ அகமது நகர், புரந்தர் வந்துட்டு புரந்தரும் அகமது நகரும் மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது இதுவும் வந்துட்டு யூனியன் பிரதேசம். டையூ டாமன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்க இருக்கிற பகுதி. எங்கன்னா குஜராத்தில் எங்கன்னா அரபிக்கடல் ஒட்டி இருக்கிற பகுதிகள். அதுக்கப்புறம் பாருங்க மும்பை எதனுடைய தலைநகர்னு பாருங்கம்மா. மும்பை வந்துட்டு எதனுடைய தலைநகர்னு பாருங்க. அதுக்கப்புறம் இது அரபிக்கடல். கோவா எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்போ இருக்கிறதுலயே சின்ன மாநிலம் எது? அப்போ பாருங்க இதுதான் வந்துட்டு ஆக்ரா இங்க இருக்கு, அலகாபாத் எங்க இருக்குதுன்னா அப்போ எது பெரிய மாநிலம்? இப்போ ராஜஸ்தானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவில் இவ்வளோ பெருசாக வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பாலைவனமாக இருக்குதுன்னு இதுலேயும் பார்த்துருப்போம், நம்ம இங்கேயும் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 2/3 பங்கு என்னமோ பாலைவனமாக இருக்கு ராஜஸ்தான்லேயே பார்த்துருப்போம். அப்போ அந்த பாலைவனம் பாகிஸ்தான்ல இருக்கும், இந்தியாவில் இருக்கும். அப்போ பரப்பளவில் பெரியது ராஜஸ்தானா இல்லாட்டி இந்த உத்தரப்பிரதேசமானு பாருங்க. அப்போ சின்ன மாநிலம் எதுன்னு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குமா. அதுக்கப்புறம் பாருங்க டையூ, அதுக்கப்புறம் அரபிக்கடல், கோவா. இதை படிச்சிட்டோமா. இங்க பாருங்க கள்ளிக்கோட்டை எங்க இருக்குதுன்னு பாருங்க. கள்ளிக்கோட்டைக்கு வந்துட்டு யார் வந்தாங்க இப்ப நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற இந்த மிடிவல் ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்போ மிடிவல் ஹிஸ்டரி முடியும் போது உங்களுக்கு மிடிவல் ஹிஸ்டரியில வந்துட்டு
படிக்கும்போது இந்த கள்ளிக்கோட்டை, கொச்சின் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிற இந்த டேர்ம் 3ல பாடங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடினமான இடங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ அத கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனா இந்தந்த பிளேசஸ் வந்து எங்கெங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு இந்தியாவுலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். கொச்சின் 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 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா. இது என் கள்ளிக்கோட்டை எங்க இருக்குதுன்னு தேடுங்கம்மா. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள் வந்துட்டு இந்தியா. லட்சத்தீவுகள் இந்தியா. உங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணு குடுத்திருப்பேன் நானு. அதாவது லட்சத்தீவுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதிய வந்துட்டு, எப்போ வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். அது எப்ப, யாரு காலகட்டத்துல அது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு தேடுங்கம்மா. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே இது ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு நாலேஜுக்கும் சரி, உங்களுக்கு வந்துட்டு இந்த மத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து அங்க உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, வேலூர் வேலூர். இது வந்துட்டு இதெல்லாம் நம்ம என்னன்ட்டு பார்க்கலாம். இந்த இடம்லாம் ஒயிட்ல குடுத்துருக்காங்க. வேலூர். அதுக்கப்புறம் செஞ்சி. இது வேலூர் மாவட்டம். செஞ்சி மாவட்டமா என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். அதுக்கப்புறம் பாளையக்காரர் வந்துட்டு ஆட்சி புரிந்த பகுதிகள். அதுக்கப்புறம் பாருங்க கோண்டுவானா. கோண்டுவானா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் இந்தியா இருக்குது இல்லையா? மத்திய இந்தியாவிலயும் அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்கு தானே இருக்குது. பாருங்க இந்தியாவை பிரிச்சா எங்க வருது? இப்படிதானே வருது. அப்போ கோண்டுவானா என்பது இதுல மட்டும் வராது, இங்கே தானே வரும். அப்போ சென்ட்ரல் இந்தியா மற்றும் கிழக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நிலப்பகுதி தான் கோண்டுவானா நிலப்பகுதி தான் என்ன செஞ்சிருப்போம் நம்ம. அதுதான் அந்த பிளேட்டு தான் வந்து அதாவது அந்த புவியீர்ப்பு இசையால் வந்து மடிக்கப்பட்டு இங்க போய் லெத்தீஸ் என்ற கடல்ல மடிக்கப்பட்டு இமயமலை என்ற மலை வந்து உருவாகி இருப்போம். அப்போ இமயமலை வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு மடிப்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் புவியியல் படிக்கும்போது. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குமா படிக்கும்போது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க அலகாபாத். அலகாபாத் நம்ம எங்கன்னு படிச்சோம்? உத்தரப்பிரதேசம். பாட்னா. பாட்னா எதனுடைய தலைநகர்னு பாருங்க. பாட்னா. அப்போ பாட்னா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். அப்போ பீகார் என்ற தலைநகர் இதுவா இல்ல வேற எதுன்னு பாருங்க. வங்காளம். வங்காளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கிறோம்? வங்காளம் என்பது அதாவது வங்காள தேசம். வங்காள தேசம்னா வெஸ்ட் பெங்கால்னு சொல்றோம். அதுதான் வந்து வங்காளம். அதுக்கப்புறம் இது பாருங்க. இது வந்துட்டு பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷும் வந்துட்டு இந்தியாவில தான் இருந்திருக்கும். அப்போ பிரிக்கப்படாத இந்தியாவில் பங்களாதேஷும் இருந்திருக்கும், பாகிஸ்தானும் இருந்திருக்கும், ஆப்கானிஸ்தானும். இது எல்லாம் தான் வந்துட்டு யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னா இந்த இந்த வழியாக வந்துட்டு இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. அதாவது சிந்து நதி வழியாக அந்த நதி வழியாகவும் வந்திருப்பாங்க. நல்லா படிச்சிருப்போம். அப்போ இந்தியா வந்துட்டு சுதந்திரத்திற்கு அப்புறம் தான் வந்து பிரிஞ்சிருக்குமே ஒழிய அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்தியாவில் இருந்த ஒரு இடங்கள் தான். அதுக்கப்புறம் தான் பிரிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த பகுதியெல்லாம் அவர் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இங்க பாருங்க இந்த மலைப்பகுதிகளை மட்டும் அவர் ஆட்சி புரியாம இருந்திருக்காரு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வழி வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலான இருக்கிற இடங்கள் பாருங்க. இந்த வழி வந்துட்டு கொஞ்சம் கடினமான இருக்கக்கூடிய ஒரு வழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாம் இந்த கடல் இருக்குது. இது எல்லாம் கடல்ல இருந்து விலகி இருக்குது. அப்போ வரணும்னா இந்த மாதிரி ஒரு வழியில தான் அவங்க வரணும். அதே மாதிரி மலை பிரதேசங்கள் மலைப்பாங்கான இடங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஏற்ற வகையான ஏற்றதா இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து மலைப்பிரதேசத்துல வந்துட்டு பொருளாதார ரீதியாக எல்லாமே அங்க வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனா இதே மலைப்பிரதேசமான இங்க கொச்சின்லயும் கள்ளிக்கோட்டை கேரளா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இங்க வந்து நிறைய வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு பெரும்பாலான பகுதிகளில் இங்க தான் வந்து பெரும்பாலும் இந்த தென் இந்திய பகுதிகளில் தான் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் அதே மாதிரி சீ ரூட்ல வந்துருதுனால எல்லாமே வந்து அப்படியே கடல்ல வந்துட்டு எந்த ஒரு ஒரு மேப்பை வச்சே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி வந்திருந்தா இங்க தான் வந்து அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து அடுத்த வகுப்புல எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு 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 ஓவரால் ஒரு மேப் ரீடிங் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க இது இந்திய பெருங்கடல். இந்தியா பெயர்ல அழைக்கப்படுகிற ஒரு பெருங்கடல் ஓஷன்ஸ். இது வந்துட்டு ஓஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது இந்தியாவில் இருக்கிறது. அவுரங்கசீப் பாருங்க. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அவுரங்கசீப் பாருங்க எவ்வளோ இந்தியாவில் இந்த பகுதி சில பகுதிகள் மட்டும் கிழக்கு அதாவது வடகிழக்கு மாநிலங்களை தவிர்த்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்க இந்த தமிழ்நாட்டு பகுதிகளில் இங்கே தஞ்சாவூர் வேலூர் கிடையாது. அதே மாதிரி இந்த மத்தியில் அதாவது இது ஆந்திரா வரலாம். இந்த பகுதியில் கிடையாது. ஆந்திரா தெலுங்கானா பகுதி ஆந்திரா தெலுங்கானாவா எந்த பகுதி வரும்னா கர்நாடகா அந்த பகுதிகளில்
அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாட்டுல அப்போ இந்த முகலாயர்கள் காலகட்டத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்போ பாளையக்காரர்கள் நீங்க எப்படி படிக்கணும்னா, ஏன்னா அந்த பாளையக்காரர்களுடைய காலகட்டத்துல அந்த இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர்களும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காலமும் வட இந்தியாவுல இருந்து இங்க வரைக்கும் வந்துட்டு படையெடுத்து அதாவது படையெடுத்து இல்ல, வரி வந்து வசூலிக்கிறத வந்துட்டு அந்த மாரி வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து எங்க வந்துரும்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கும் வந்துரும். அப்ப நீங்க இத கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சுங்க. அப்போ முகலாயர்கள் வந்து வட இந்தியாவுல ஆட்சி புரியும்போது, தமிழ்நாட்டுல யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்போ எந்த மன்னரும் கிடையாது. பாளையக்காரர்கள் கிட்ட வந்துட்டு அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்குமா. இது தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதிகள். இங்க வந்து செஞ்சி வந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டா ஒரு பிளேஸா எந்த மாவட்டத்தில் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிருச்சுமா. அதுக்கப்புறம் அடுத்த மேப்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா.